வணக்கம் ஓவியா. அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருவர் கே ஏ செங்கோட்டையன். அதாவது இவர் கடந்த 5ஆம் தேதி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என மனம் திறந்து பேசுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் தலைமை அலுவலகத்தில் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் கடந்த 5ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து தனது கருத்தை தலைமைக்கு தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக கட்சியின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் வெளிப்படுத்த வேண்டிய கருத்தை பொதுவெளியில் வெளிப்படுத்தியதாக கூறி செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்சி பதவிகளில் இருந்து உடனடியாக நீக்கம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். செங்கோட்டையனுக்கு பதிலாக முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற அதாவது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஏ செல்வராஜ் என்பவர் பொறுப்பு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். செங்கோட்டையனின் இந்த கருத்துக்கு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் இல்லத்திற்கு சென்று நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். தான் கட்சியிலிருந்து தான் வெளிப்படுத்திய கருத்துக்கு கட்சி ஜனநாயகப்படி அதிமுக தலைமை தன்னிடம் உரிய விளக்கம் கேட்டு இருக்க வேண்டும் என்றும் தனது ஆதங்கத்தை செங்கோட்டையன் வெளிப்படுத்தியிருந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் சுகோதார பகுதிகளான அத்தானி, குந்தியூர், பாணிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் 40க்கும் மேற்பட்டோரின் கட்சியினுடைய பதவிகளில் இருந்து நீக்கம் செய்வதாக பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்து அதிமுக தலைமையகம் தற்போது அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது.